இன்ஃப்ளேஷன் 6% இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற விலைவாசிலாம் ஏறும்போது இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக ஒரு 7லேருந்து 7.5% போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் சாமானிய மக்கள் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது சார்? சிரமம் தாங்க. இப்போ என்ன கேட்டேன்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பொருள் வாங்கணுமான்னு ஒரு இடத்துக்கு 4 தடவை யோசனை பண்ணணும், சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளணும், கூடுமானில் கண்ணில் பட்டதெல்லாம் ஆன்லைனில் வாங்கக்கூடாது, தேவையானதை வாங்கணும். வீட்டுக்கு என்ன தேவையோ அதை அனலைஸ் பண்ணி ஒன்ஸ் பிஃபோர் பையிங் திங்க் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணினா தான் அப்போ நம்ம செலவை குறைக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ண முடியும். உண்மையிலேயே இப்போ கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான். நம்ம சிக்கன நடவடிக்கை ஏற்படுத்தி காலம் ஓட்டுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செய்யணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு காஷன் நம்ம பிஎம்ஜி என்ன ஐயான்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர், எல்லாம் சிக்கன நடவடிக்கை எடுங்கோ, டூர் போகிறதெல்லாம் தள்ளி போடுங்கோ சொல்கிறதுனா நம்மளை போக வேண்டாம்னு அவர் சொல்லலை. வசதி இருக்கிறவங்க செய்யட்டும், பட் சிரமப்பட்டுன்னு செய்ய வேண்டாம். இதனால் எக்ஸ்பென்சஸ் அதிகம் மாறுது. அதனால என்ன சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா ஃபீவரெலாம் கம்மி பண்ணுங்க, கூடுமாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கிறதுக்கு சௌகரியம்னு ஒரு ப்ரப்போசல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ வாழ்வாதாரம் சற்று பாதிக்க தான் செய்யும். எல்லாத்துக்குமே இப்போ காரணம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறதுக்கும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்னால கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 23,650 650க்குள்ளேயே தான் டெய்லி வந்து 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு க்ளோசிங் பேசிஸில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிருது. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் விற்றுக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷன், நம்மளுடைய ஜிடிபி ஃபோக்கஸ் எல்லாம் பார்க்குற போது அவங்களுடைய மணியை பம்ப் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கே டாலர்லேயோ இல்லை அங்கே பாண்டு ஏல்டிங் இருக்கிறனால அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை எப்போ மாறணும்னா என்னுடைய கருத்து, இந்தியன் ருப்பி ஐஎன்ஆர் 90 கீழே வரணும்.